பிக் பாஸில் ரேஷன் டாஸ்க் நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து ஆடியன்ஸோட கமெண்ட்ஸ் தான் வந்து பிக் பாஸ் வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ்கிட்டையும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்ருதிகா கிட்ட என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணதே வந்து நம்ம ஸ்ருதிகா கிட்ட இருந்து தான். ஸோ ஆடியன்ஸ் சொன்ன ஆன்சரும் அதே மாதிரி கர்வாலோ இந்த ஹவுஸ்மேட் சொன்ன ஆன்சரும் கரெக்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ரேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக். ஸ்ருதிகா கிட்ட கேட்ட கொஸ்டின் என்னென்னா, வீக்கெண்டுக்கு வாரத்துக்கு அப்புறமேட்டு, அதாவது லாஸ்ட் வீக்கெண்டுக்கு அப்புறமேட்டு தான் வந்து ஸ்ருதிகா திருப்பியும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து கரண், ஷில்பா, சிம்மெல்லாம் வந்து நோ சொன்னாங்க. ஆல்ரெடி ஸ்ருதிகா எங்ககிட்ட ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் இன்க்ளூடிங் திக்விஜய் கரெக்டு வீக்கெண்டுக்கு அப்புறமேட்டு தான் வந்து ஸ்ருதிகா இவங்கக்கிட்ட பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிகா கரணை வந்து டீகோட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ கரண்குள்ளே இருக்கிற கேம் என்னன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இது எஸ் ஆர் நோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஹவுஸ்மேட்ஸ் நோ கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி ஸ்ருதிகா எப்படின்னா எல்லார்கிட்டையும் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அது கரண் கிட்ட மட்டும் இல்லை. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் இந்த தடவை ஸ்ருதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ருதிகா கிட்ட கேட்ட 2 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் ஆடியன்ஸ் போல மேட்சாக இருந்தது. அதனால ஒரு ஐட்டம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஆட்டா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்டா எடுத்துன்னு வர்றாங்க. ஸோ இதுதான் வந்து பிக் பாஸ் வந்து கேட்ட கேள்வி ஸ்ருதிகா கிட்ட.